ஹாய் கைஸ், ரேன் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து சொல்லிட்டாங்க நாளைக்கு வந்து எனக்கு கேரட் சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இந்த கேரட் வந்து துருவிட்டு இருக்கேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கூட வந்து கேரட் சாப்பாடு செய்வாங்க. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்க. அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா கேரட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது வந்து கேரட் வந்து நல்லா சாப்பாடுல மிங்கல் ஆகிட்டு இருக்கும். அதுவே அஸ்மாக்கு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து பிடிக்காதுங்க. பீட்ரூட்னா சாப்பிடுவான். இந்த மாதிரி தாங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேறு தான் பிடிக்கும். ஒன்றா வந்து சாப்பிட மாட்டாங்க. அவளுக்காக பார்த்தீங்கன்னா வேறு லஞ்ச் தாங்க செய்யணும். என்ன லஞ்ச் கொடுத்தாமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கேரட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு, தேவையான அளவு வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் துருவி வச்சிருந்த கேரட் வந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம கட் பண்ணி பொரியல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இது வந்து அப்படி இல்லைங்க, துருவி இருக்கிறதால சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது. அதனால நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். நான் எப்பவுமே பொரியலுக்கெல்லாம் போடுற மசாலா தாங்க இதுலயும் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு அவ்வளோதாங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்திருக்கேன். தனி மிளகாத்தூள்லாம் சேர்க்கல. அது வந்து சேர்த்தா ரொம்பவே காரமாயிடும். இந்த மாதிரி காரம் வந்து நம்ம கம்மியாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சாப்பாட்லயும் வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பொரியலாவும் தொட்டுக்கலாம். இதுலயும் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணலைங்க. கேரட்ல ஏற்கனவே தண்ணி இருக்கும். அதுலயே வந்து இது நல்லாவே வெந்துடுச்சுங்க. அவ்வளவுதாங்க, சுவையான கேரட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து எழுத பார்த்தீங்கன்னா எப்படியும் 8 o'clock ஆயிடுது. அது ஏன் தான் அவ்வளோ நேரம் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சா கதை பேசிட்டு சண்டை போட்டுட்டு இப்படியே டைம் வேஸ்ட் பண்றாங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உட்கார வச்சுட்டேன். அதுவே நான் பக்கத்துலேயே உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு 1/2 hourல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சிருவா. ரயன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, நான் வர வரைக்கும் எங்கே தொடங்குறானோ அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பான். நான் போய் சொல்லி கொடுத்தாதாங்க அந்த ஹோம்ஒர்க்கே முடியும். நான் வந்து டெய்லி பாதாம் வந்து ஊற வச்சு பசங்களுக்கு கொடுப்பேன். மார்னிங் டைம்ல கொடுத்தா இன்னுமே நல்லதுங்க. மார்னிங் டைம்ல இது சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னா டிஃபன் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டு வராங்க. அந்த டைம்ல கொடுத்தா சாப்பிட்டுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்மள வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளுக்காக அவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க. இது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமான்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. அவங்க தாத்தா கூட சேர்ந்து சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் தாங்க செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.